3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். கொலோசியர் 3:15. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த காரியத்துல இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் அவசியமா இருக்கிறது. பி தேங்க்ஃபுல். அதாவது நம்ம தேவனுக்கு அதாவது சில காரியங்களை நம்ம நன்றி இல்லாமல் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்த மனம் திரும்ப வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நம்மளே எதிர்பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒரு சில நன்மைகள் செஞ்சிருக்கோம். அப்ப அவங்க நமக்கு என்ன சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஒரு நன்றி ஒரு தேங்க்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படித்தானே? ஒரு நன்மை நம்ம செய்கிறோம், அவங்க நமக்கு வேற எதுவும் செய்யாட்ட கூட ஒரு நன்றி சொல்லணுங்கிறது நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட உணர்த்துற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த காரியத்தில் நம்ம மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1-5 வரைக்கும் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3 1-5 வரைக்கும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்ப பார்த்தோம், நம்ம ஒரு பெரிய லிஸ்டே ஆண்டவர் இடத்துல கொடுக்கிறாரு. கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் எந்த நாட்கள்? இது கடைசி நாட்கள். கடைசி காலங்களுக்கும் கடைசி நாட்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. கடைசி காலங்கள் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இது அவங்களுடைய கடைசி காலங்கள் சொல்லுவோம். கடைசி நாட்கள் இல்ல, கடைசி காலங்கள் சொன்னீங்கன்னா வசனமே நமக்கு என்ன சொல்றது? மனுஷனோட ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பிளது மிகுதியினால 80 வருஷம் சொல்லிட்டு, அப்போ ஒரு 70 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவர் கடைசி காலங்கள் அவருக்கு வந்து கடைசி காலம் சொன்னா கடைசி நாட்கள் எது தெரியுமா சொல்லுவோம்? இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வியாதி வந்து சிக்காயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க, வயதானவங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க இவருக்கு வந்து கடைசி காலங்கள் ஆயிடுச்சு, இனி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவர் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்போ சில மாதங்கள் தான் இவங்க உயிரோட கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்களை நம்ம என்ன சொல்லுவோம்? கடைசி நாட்கள்னு சொல்லுவோம். கடைசி காலங்கள்ங்கிறது எப்போ 70 இயர்ஸ், ஒரு 70 வயசு மேல கூட கடைசி காலங்கள் சொல்லுவோம். ஆனா கடைசி நாட்கள் எதை சொல்லுவோம்? இன்னும் சில காலத்துல இவர் மறைத்து போயிடுவாரு, இவரை வந்து இனி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த நாட்கள் கவுண்டிங் பண்ணுவாங்க, நாட்களை எண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவோம்? கடைசி நாட்கள்னு சொல்லுவோம். இப்போ வசனம் சொல்லுது, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் எந்த நாட்கள்? கடைசி காலங்களா கடைசி நாட்களா? உனக்கு வித்தியாசம் புரியுதா? இப்ப எப்போதுனாலும் ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, இந்த கடைசி நாட்கள கொடியான காலங்கள் வரும். இங்க ஒரு பெரிய லிஸ்டே ஆண்டவர் கொடுக்கிறாரு. மனுஷர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, சுகபோக பிரியரா இருப்பாங்க. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். இதெல்லாம் வாஸ்தவம் இதெல்லாம் இந்த நாட்கள்ல இருக்குதா இல்லையா? சொல்ல புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா நீங்க பாருங்களேன். தற்பிரியர்னா என்ன? என்னைக்கு இல்லாத அளவுக்கு நீங்க அதாவது தன்னைத்தானே வந்து திருப்திப்படுத்துறது, தனக்காக இம்பார்ட்டன்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா செல்ஃபி. நீங்க செல்ஃபி மோகம் எல்லாத்துக்குள்ள இருக்குதா இல்லையா?
தற்பிரியத்துக்கு முக்கியமான ஒரு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்த செல்ஃபி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுமே இந்த நாட்கள்ல நம்ம கண்கள் காண நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல ஒரு காரியம் தான் ஆண்டவர் என்ன சொல்ற, கடைசி நாட்கள்ல நன்றி அறியாதவர்கள் அறிந்து இருப்பாங்க. 2வது வசனத்துல பாருங்க, அதுல ஒரு லிஸ்ட் வரும்போது கடைசி வசனத்துல என்ன போட்டிருக்குது, நன்றி அறியாதவர்கள் போல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஜனங்கள் எல்லாருமே நன்றி அறியாதவர்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் தெரியுமா? லூக்கா 6:35 வசனம் வாசிப்போம். லூக்கா 6:35. சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்கிறாராம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் மட்டும் நன்றியா யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் ஆசீர்வதிப்பேன், யார் நன்றியா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் நன்மை செய்வேன்னு சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேரு தேவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கும்? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யாருமே இருக்க முடியாது. ஆனா நம்ம தேவன் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவரா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேவனால ஆசீர்வதிக்கப்படுகிறோம், தேவனால பாதுகாக்கப்படுறோம், நடத்தப்படுகிறோம். நான் சொல்ற ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆமா தானே? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரிக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாராம். அந்த தரிசனத்துல அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க பரலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்ப பரலோகத்துல அவங்க சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப மகிமையா இருக்குது, ரொம்ப பிரைட்டா இருக்குது, ரொம்ப மகிமையா நல்லா இருக்குது. ஆனா ஒரு இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்காங்க, நிறைய துறைகளா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க உள்ள போய் பாக்குறாங்க, பூமியில எப்படி வேலைகள்லாம் ஒரு போஸ்ட் ஆபீஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல வேலையே இல்லை. இப்ப நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன வந்துருச்சு, எல்லா கையிலையும் மொபைல் வந்துச்சு. அடுத்த செகண்ட் உலகத்துல எந்த முக்கில் இருந்தாலும் நம்ம போன் பண்ணி பேசிடுறோம், இல்ல ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பிச்சிடும். உடனே கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பதாகலாம் எப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஒரு போஸ்ட் கார்டுல எழுதி போஸ்ட் பண்ணா அது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம், இல்ல தூர இடங்கள்ல இருக்கா 1 வாரத்துக்கு அப்புறம் இப்படிதான் அவங்களுக்கு என்ன செய்யும், மெசேஜ் போகும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்லைன் லெட்டர் எழுதிருக்கோம்ல நம்மலாம். நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல இருக்கவங்களாம் கூப்பிட்டு படிக்க தெரியாதவங்களாம் லெட்டர் எழுதி கொடுமான்னு கேட்பாங்க. அப்ப எழுதி கொடுத்துருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? இந்த காலத்து பிள்ளைக்கு போஸ்ட் கார்டு இன்லைன் லெட்டர்னா என்னன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. அப்ப பாருங்க, அப்ப அந்த சகோதரிக்கு ஆண்டவர் எப்படி காண்பித்தாருன்னா, அப்ப போகும்போது அவங்க பாக்குறாங்களா ரொம்ப ஹரிபரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா ஏஞ்சல்ஸ் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். பார்த்தா மூடையா இந்த மாதிரி லெட்டர்ஸா கொண்டு குவிக்கிற மாதிரி இருக்கலாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவங்க நினைச்சாங்க, நம்ம போய் இந்த ஏஞ்சல்ட்ட இவங்க என்ன பண்றாங்க நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனா, அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பிஸியா இருக்கிறதால அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்ப இவங்க பார்த்தாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. சரின்னு சொல்லி அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்ல போறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரிதான் ஏகப்பட்ட லெட்டர்ஸ் நிறைய இருக்குது. அப்ப ஏஞ்சல்ஸ் பார்த்தா மூடையா அதை சுமந்துக்கிட்டு கீழே போறது, மேல வரது, இப்படியே இருக்கிறாங்க. இப்ப இந்த சகோதரிக்கு ஒண்ணுமே புரியல. போய் விசாரிக்கணும்னு நினைச்சா அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க, கேட்க முடியல. அப்போ 3வது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சான். அந்த டிபார்ட்மெண்ட்ல போனா அங்க ஒரு சில ஏஞ்சல்ஸ் தான் என்ன, அவங்க ரொம்ப ஃப்ரீயா உட்காந்துருக்காங்க, எந்த ஒரு வேலையும் பார்க்காம ரொம்ப ஃப்ரீயா உட்காந்துருக்காங்க. அப்பப்ப மட்டும் ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஏஞ்சல், அப்போ இந்த சகோதரி நினைச்சாங்க, மற்ற 2 டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஹரிபரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இங்க மட்டும் ஏஞ்சல் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க என்ன செய்யறது தெரியுமா, இவங்க நேரம் போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டாங்கன்னா, ஐயா இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது அந்த ஏஞ்சல் சொன்னாங்க, நீ பார்த்த ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பண்ணக்கூடிய விண்ணப்பங்களை இந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, கீழே இருந்து அவங்க மேல கொண்டு வந்து தேவனத்துல கொடுக்குறாங்க. அப்போ தேவ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தேவனை நோக்கி சதா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, விண்ணப்பம் ஜெபிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ண, தேசத்துக்காக, எல்லா காரியங்களுக்கும். இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை அந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் தேவனிடத்துல கொடுக்குறாங்க. சந்தோஷப்படுறீங்களா? இப்ப நம்ம ஜெபம்ல எங்க போயிடுச்சு, மேல
போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்ப பாருங்க, அப்படியே தேவ பிள்ளைகள் நிறைய விண்ணப்பம் பண்ண முறையா பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அதை கொண்டு போய் மேல போய் சப்மிட் பண்றாங்க. அப்ப நீ பார்த்த செகண்ட் டிபார்ட்மெண்ட்ல அங்கேயும் எப்படிதான் இருந்தாங்க, ரொம்ப பிஸியா ஹரிபரியா இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லும் போது தேவ பிள்ளைகள் அனுப்பக்கூடிய அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்ப இந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்யறாங்க, அந்த ரிப்ளையை கொண்டு போய் ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்கு, ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்குது. தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா இல்லையா? எத்தனை பேர் தேவன் நம்ம பண்ண ஜெபத்துக்கு பதில் வாங்கியிருக்கீங்க? அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண ஜெபத்துக்கெல்லாம் தேவன் கொடுக்குற பதிலை கொண்டு வந்து தேவ பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தா ரொம்ப அடிப்படையா இருக்குது. ஆனா நீங்க மட்டும் ஏன் அமைதியா உட்காந்துருக்கீங்க சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், பதில பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நன்றின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை கொண்டு வந்து வாங்கி வைக்கிறது என்னுடைய வேலை. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அந்த வேலை கொடுக்கறதே இல்ல. நீங்க பாத்துருக்கீங்களா, அக்னாலஜ்மெண்ட் சொல்றாங்க, போன பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரசீது அனுப்புவாங்க. நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம அக்னாலஜ்மெண்ட் பணம் அனுப்பணும்னு சொன்னாங்க, பெற்றுக்கொண்டேன்னு ஒரு சின்ன ரசீது அனுப்புவாங்க. அப்போ அந்த மாதிரி யாராவது அனுப்புனாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி தேவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய வேலை. ஆனா எங்களுக்கு அந்த வேலையை தேவ பிள்ளைகள் வைக்கிறதே, நான் சொல்ற எத்தனை புரிஞ்சு? அப்ப என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறோம், பதில பெற்றுக்கொள்றோம், ஆனா பெற்றுக்கொண்ட பதிலுக்கு தேவனுக்கு நம்ம நன்றி. அப்போ இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே அந்த சகோதரி புரிந்து கொண்டாங்களாம், ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம் நம்ம, அதனால இனி நம்ம ஒழுங்கா தேவனுக்கு எத்தனை பேர் இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? மூணாவது ஏஞ்சலுக்கு எத்தனை பேர் நீ வேலை கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. பாருங்க, தேவன் அதை நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. நம்ம பெற்ற நன்மைகளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க யோசிக்கலாம், எதுக்காக நான் நன்றி சொல்றது அப்படின்னு. நீங்க ஒண்ணு நீங்க யோசிச்சு, இந்த கொரோனா பீரியட்ல நம்ம பார்த்தோம், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரீத்திங் ப்ராப்ளம், அந்த கொரோனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் மூச்சு விட முடியாம இந்த வென்டிலேட்டர்ல வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் 1 ஹவருக்கு 10,000 ரூபாயாம். எவ்வளவு? அப்படிதான் கொடுத்து நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலயும் மரித்து போனவங்க தான் அதிகமான பேரு. எத்தனை பேர் நீங்க சுவாசிக்கிறதற்கு தேவனுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க? சுவாசிக்கணுமா? ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் உள்ள இருக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம், நம்ம அதனால நம்ம உயிரோட எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒண்ணுமே கொடுக்க முடியுமா? முதல்ல நம்ம எவ்வளவு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம ஆக்சிஜன் நம்ம வந்து இன்ஹேல் பண்றோம், எவ்வளவு நம்ம பாருங்க. இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்லணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, நன்றி சொல்றது. கொரோனா பீரியட்ல தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. எத்தனை பேர் அதனால நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? உண்மையிலே பார்த்தோம், நம்ம மூச்சு விட முடியாம ஜனங்க எவ்வளவு பணம் அவதிப்பட்டாங்க, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியாம மரித்து போனவங்க நிறைய பேரு. அப்போ தேவன் நமக்கு இலவசமா கத்துறதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப தேவனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அதிகமா நன்றி சொல்லணும். இந்த நாள்ல கர்த்தர் இந்த காரியத்துல நம்ம இடத்துல ஆண்டவர் மனம் திரும்புதல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம தேவனுக்கு நம்ம முதலாவது பார்த்தோம், நம்ம கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்தணும். தேவனுக்கு நம்ம எப்படி நம்ம நன்றி செலுத்த முடியும் யோசித்து பாருங்க. நீங்க இப்போ ஒரு பக்கத்துல இருக்க ஒரு மனுஷன் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம், இல்ல ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சத பதில் நம்ம செய்வோம். தேவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி நம்ம நன்றியை தெரிவிக்கலாம் அப்படின்னா, சங்கீதம் 116 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 116 12-13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் சொன்னேன், தேவன் நமக்கு செய்த நன்மைகள் பாருங்க. நம்ம எவ்வளவு தண்ணி நம்ம குடிக்கிறோம். ஒரு மினரல் பாட்டில் எவ்வளவு? ஊர்ல எவ்வளவு? 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபா. சரி, ஓகே. இப்ப நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து சப்ளை ஆகுது தண்ணி. அந்த தண்ணிக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. தண்ணி வரையும் கட்டுறோம், அது வேற. இப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் இலவசமா நமக்கு கொடுக்குறாரு. மழையை கர்த்தர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அதுக்கு நம்ம பே பண்றோம்? அதெல்லாம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன், தேவன் நன்றி அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து நம்ம கர்த்தருக்கு என்ன செலுத்தணும்? நன்றி செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 17 அதிகாரத்துல 12-19 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். லூக்கா 17 12-19 வரைக்கும். ஒரு கிராமத்தில் பிரவேசித்தபோது மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று
இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போய் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருக்கிறான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, இந்த இடத்துல 10 பேர் வர்றாங்க, 10 பேர் குஷ்டரோகிகள் வர்றாங்க. ஆண்டவருக்கு வந்து இயேசுவே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் உன்னை ஆசாரியத்துல காண்பின்னு சொல்றாரு. அப்படி போகும்போது அவங்க 10 பேர் என்ன ஆயிட்டாங்க? வார்த்தை கவனிச்சீங்களா இல்லையா? 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஆனா அதுல ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து அவன் என்ன செஞ்சது, ஆண்டவருக்கு நன்றி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, மற்ற 9 பேர் எங்கே? சுகமானவர்கள் 10 பேர் இல்லையா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவன் வந்து திரும்பி வந்து நன்றி சொன்னான் பாத்தீங்களா, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த ஒருத்தனை தவிர வேற யாரும் வரலன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் தேவனிடத்துல நம்ம நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100ல 10 பேர் தான் நன்றி சொல்கிறவங்க. அதை பார்க்கிறோம், 10 பேர்ல ஒருத்தர் தான் திரும்பி வந்து சொல்றாங்க. அப்போ ரேஷியோ படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 100 பேர் நன்மை பெற்று அதுல எத்தனை பேர் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களா? 10 பேர் தான் நன்றி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, மற்ற 9 பேர் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப நம்ம எந்த கூட்டத்துல இருக்கோம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு நம்ம எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோமே, எந்த கூட்டத்துல இருக்கோம்? அந்த 10% இருக்கிறோமா, 90% இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, எந்த கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்? அநேக வேலைகள்ல அந்த 90%தான் நம்மளும் என்ன செஞ்சிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, மற்ற 9 பேர் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்யும்போது கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளை இடத்துல ஜெபம் பண்ணாங்க, நான் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன், ஆனா நன்றி சொல்ல திரும்பி வரலையேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மற்ற 9 பேர் பாத்தீங்கன்னா சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. ஆனா திரும்பி வந்து நன்றி சொன்ன அந்த மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் கிடைக்குது. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தவன். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷனா அவன் திரும்பி போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது, நம்ம தேவனத்துல பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நம்ம தேவனுக்கு என்ன செலுத்தணும், நன்றி செலுத்தணும். கர்த்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்படி நம்ம நன்றி செலுத்தும் போது நம்ம கேட்காத நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். பாருங்க, மற்ற 9 பேருக்கு என்ன மட்டும் தான் கிடைச்சது, சுகம் மாத்திரம் கிடைச்சது. நன்றி சொன்ன மனுஷனுக்கு ரட்சிப்பும் சேர்ந்து கிடைச்சது நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னு பார்த்தோம். ஒரு விதம் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். இன்னொரு ஒரு விதத்துல நம்ம தேவனுக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்தலாம் அப்படின்னா, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னேன் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு. நன்றி எப்படி செலுத்துறது? கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை பிரைஸ் பண்ணும்போது நன்றி செலுத்துறோம். ஒருவேளை இதை கூட நம்ம சில வேலையில செஞ்சிருவோம். ஆனா அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னா, நம்ம ரட்சிப்பை என்ன செய்யணுமா, பிரசித்தப்படுத்தணும். இங்க எத்தனை பேத்துக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது? நான் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஏசு என்னை மீட்டு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகம் போவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த ரட்சிப்பு நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் சொன்னது புரிஞ்சதுனால கைக்குப்பலையா, புரியாதனால கைக்குப்பலையா? புரிஞ்சுது. அப்போ நமக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, அந்த ரட்சிப்பை நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, அப்படிதானே? அப்போ இந்த ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்ற நம்ம என்ன செய்யணும், இந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும். தேவன் எதிர்பார்க்கிறார். பிரசித்தப்படுத்துறது என்ன, நீங்க பெற்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி அர்த்தம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரைஸ் பண்றது கூட நம்ம பண்ணிடுவோம். ஆனா அடுத்து ஒரு விதம், தேவனுக்கு நம்ம எப்படி நன்றியா இருக்கிறதா, நம்ம பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி அவங்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நடத்தலாம். அப்படி செஞ்சாதான் நம்ம தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம் சொல்லி அர்த்தம். இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஏதோ ஒரு பேக்கரிக்கு போறோம், ஒரு அல்வா நம்ம சாப்பிடறோம், நல்லா இருக்குது. நீங்க இன்னொருத்தர சொல்லி, நீங்க அங்க போனீங்கன்னா அந்த கடையில வாங்கி பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சொல்லவும் சொல்ல மாட்டோமா? அந்த பேக்கரிக்காரர் மட்டும் சொன்னாரு, அன்னைக்கு போய் சொல்லுமான்னு
இல்ல நீங்க சொன்னதுனால உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்க போறாரா? ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு அது பிடிச்சிருந்துச்சு, நமக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, நம்ம இன்னொருக்கு சொல்றோம். அப்போ இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இதை சொல்லாம நம்மளால இருக்கவே ஆமாவா இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம சொல்லல அப்படின்னா நம்ம பெற்ற ரட்சிப்பின் மேன்மையே நமக்கு தெரியல. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்பிடென்ட் இருக்குது. மனுஷனுக்கு எந்த நேரம் அழிவு வரும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப மறைத்தாலும் நான் பரலோகத்துல கண்பிடிப்பேங்கிற எவ்வளவு பெரிய ஒரு எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த ரட்சிப்பினுடைய அந்த அனுபவத்தை பெற்ற நம்ம இதை பிரசித்தப்படுத்துறோம் அப்படின்னா அதுதான் நம்ம தேவனுக்கு எப்படி இருக்கிறோம் அர்த்தம், நன்றியா இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். நம்ம ஒரு காரியத்தை கூட நம்ம வாசனை இன்னும் உங்களுக்கு இது எழுத புரியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ல இருந்து 39 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 26 மட்டும் வாசிக்கணும். அதுல லூக்கா 8:26. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாய் இருந்த இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அப்படி சொன்னான். இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபுல்லா வாசிக்கணுமா? நேரம் ஆகுது, நானே சொல்லிட்டு சரியா? இப்ப பாருங்க, அந்த பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் அவனுக்குள்ள வந்து அநேக பிசாசுகள் இருந்தது. சரித்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா லேகியோங்கிறது 6000 படை வீரர்கள் கொண்ட ஒரு டீமை தான் வந்து லேகியோன்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்குள்ள கிட்டத்தட்ட 6000 பிசாசுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இருந்துக்கும் அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க. 1-2 இருந்தாலே காப்பிடிக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியுமா பிசாசு பிடிச்சவங்க? அப்ப இவனுக்குள்ள இருந்ததுன்னா அதுதான் வாசனம் சொல்லுது. அவன் பாத்தீங்கன்னா அவன் வீட்லயே இருக்க அந்த பிசாசுல வனாந்தரத்துக்கு துரத்தி விட்டு இருந்தான். அவன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கூக்குரலிட்டு கொண்டிருப்பான், கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை நிறைய முறை பாத்தீங்கன்னா சங்கிலிகளால விலங்குகளால கட்டப்பட்டாலும் அவன் என்ன செஞ்சிருவான், அதை முறிச்சுட்டு அவன் வந்துருவான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்ப அவனை தான் பாத்தீங்கன்னா ஏசு இந்த இடத்துல வந்து விடுதலை ஆக்குகிறத நம்ம பாக்குறோம். அவனுக்குள்ள அந்த பிசாசுகளை சொல்லிச்சு நாங்க பன்றி கூடத்துல போகும்னு சொல்லும் போது அப்ப ஆண்டவர் வந்து அதன்படி அங்க அனுப்புனாரு. அந்த பன்றிகள் என்ன செஞ்சுச்சு, கடல்ல விடுதலையெல்லாம் மறுத்து போன பக்கத்துல மனுஷன் வந்து விடுதலையானோம். விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இந்த மனுஷன் என்ன செஞ்சான் அப்படின்னா அதை மட்டும் வாசிப்போம். விடுதலை ஆனதுக்கு என்ன செஞ்சான், இயேசுவினுடைய பாதத்திற்கு அமர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அவன் புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு வாசிங்க. கடுத்து இயேசு அவனை நோக்கி, 39 வசனம் இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் வசனம் 35. பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசுவை தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் அந்தபடி அவன் போய் ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். பிசாசுகளை துரத்தின உடனே இப்ப அவன் விடுதலை ஆயிட்டான். விடுதலை ஆனாலும் பாத்தீங்கன்னா இவன் வந்து இயேசுவிடத்துல கேட்கிறான், நானும் வந்து உங்க கூடவே நான் இருந்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது நல்ல விருப்பமா? நல்ல விருப்பம் இல்லையா? விடுதலை ஆயிட்டோம், அதனால நான் என்ன செய்யணும், இயேசுவோட இருந்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்புறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு, நீ என்ன செய்யணும், வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் சாட்சியா சொல்லி அவனை என்ன செஞ்சுட்டாரு, அனுப்பி விட்டாரு. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினா. இன்னைக்கு நம்மளும் அநேக வேளையில என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன விடுதலை ஆக்கிட்டாரு, கத்தரை ஆசீர்வதித்தாரு, அதனால நான் வந்து நாளைக்கு போவேன், கத்தரை ஆராதிப்பேன், நான் நீ தேவனை உண்மையா தெரியும். நல்ல விருப்பம், நீங்க செய்யறது நல்ல காரியங்கள். ஆனா அது மாத்திரம் போதாது. ஆண்டவர் உனக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நீ போய் தேவன் உனக்கு செய்ததெல்லாம் நீ என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்துறான். அவன் போய் சொல்றான், அவன் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துறான். இந்த மாதிரி நான் அவ்வளவு வியாதியா, நான் பிசாசு பிடித்துட்டு இவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷனா இருந்தேன், இயேசு வந்து என்னை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லி அவன் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுறான். இதனால என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அதற்கு முன்பதாக இயேசுவை வேண்டான்னு சொன்ன அதே ஜனங்கள் இன்னைக்கு இந்த மனுஷன் போய் அவன் பிரசித்தப்படுத்த அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அடுத்து வரும்போது அந்த பட்டணத்துல அவங்க சந்தோஷமா என்ன செஞ்சாங்களாம், ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை இந்த சர்க்கணி பகுதியில் இருக்கிறதான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பெற்ற அனுபவத்தை நம்ம அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யல, சொல்லல. நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த பகுதி மக்கள் இயேசு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு யாருதான் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை போய் சொல்லும் போது நீங்க பாக்குறோம், எங்க பார்த்தாலும் ஈஸியா சொல்லுவோம், எங்க சுவிசேஷம் சொல்ல முடியல, கிளாஸ் கொடுத்த உடனே மதமாற்றம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போட்டோம் அப்படி சபை சாக்கு போக சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்க வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செஞ்சதுல முதல்ல உன் வீட்டாருக்கு நீ சொல்லு. இப்ப உங்க வீட்டுல நீங்க பெற்ற நன்மையை சொன்னா யாராவது உங்களை மதமாற்றம் சொல்லுவாங்களா? நீங்க போய் நான் வியாதியா இருந்தேன், ரட்சிக்கப்படாத உங்க வீட்டா இருக்கிறாங்க, அவங்க போய் நான் வியாதியா இருந்தேன், நான் இந்த மாதிரி ஏசு நம்மோட சபைக்கு போனேன், பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணாங்க, எனக்கு சுகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க வீட்டார் வந்து நீங்க என்ன மதமாற்றம் பண்றேன்னு சொல்லுவாங்களா? உங்க நண்பர்கள்ட்ட போய் நீங்க சொல்றீங்க, ஏசு என்ன சுகமாக்கினாரு, என்ன விடுதலை ஆக்கினாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, நண்பர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்களா மதமாற்றாங்கன்னு? சொல்ல புரியுதா இல்லையா? சொல்ல மாட்டேன். இப்ப உங்க பட்டணத்துல உங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்க அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். இப்ப முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது யாருக்குன்னா, நம்ம பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை, இயேசு நமக்கு கொடுத்த விடுதலை ஆசீர்வாதம் முதல்ல நம்ம சொந்த பந்தங்களுக்கு, நம்ம சுற்றி நமக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அறிமுகமானவர்கள் சொல்லலாம்ல? சொல்லாம சொல்ல முடியாதா? அப்படி சொன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? கட்டாயமா ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிக்கு அவங்க ரட்சிக்கப்படாததுக்கு யாருதான் காரணம்? நம்ம தான் காரணம். ஆனா இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி இந்த மனிதனை குறித்து அவங்க அறிந்திருந்தாங்க. என்ன அறிந்திருந்தாங்க? இவனை யாராலும் என்ன செய்ய முடியாது, அடக்க சங்கிலி விலங்கு என்ன போட்டாலும் முடிச்சுட்டு வந்துடுவான். கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக்கொள்ள மற்றவங்களை என்ன செய்வாங்க, காயப்பட்டு அந்த பக்கம் நீ மத்தியில பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒருவரும் போக முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனுஷன் இருந்தான், வஸ்திரம் தெரியாதவனா இருந்தாவே. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்தவன். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் அவனை பாக்குறாங்க, இன்னைக்கு அவன் பார்த்தா தெளிந்த புத்தியுள்ளவனா இருக்கிறானா. வசனம் அப்படியே இருக்குது. பாத்தீங்கன்னா அவன் தெளிந்த புத்தியுள்ளவனா இருந்தான், வஸ்திரம் தரித்திருந்தான், இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்த. இப்ப ஜனங்களுக்கு பார்க்கறாங்க, முன்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி? இதுக்கு காரணம் என்ன? இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து மாற்றத்தை பார்த்ததுனாலதான் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இயேசுவ சந்தோஷமா நம்ம ஜீவி எப்படி இருக்குது, மாற்றம் இருக்குதா? இயேசு வருவதற்கு முன், இயேசு வருவதற்கு பின் அப்படின்னு உங்க லைஃப் ரெண்டா பிரிக்க முடியுமா? நான் சொல்ல புரியுதா புரியா? இயேசு வருவதற்கு முன் இந்த சகோதரி கடுமையான கோபக்காரியாக இருந்தார்கள். இயேசு வருவதற்கு முன் இந்த சகோதரன் கடுமையான ஒரு குடிகாரராக இருந்தார். இயேசு வந்ததற்கு பின் இவர்கள் சார்ந்த சொரூபியை மாறிவிட்டார்கள். ஜனங்கள் இந்த வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுமா? பார்க்க முடிகிறதா? பார்க்க முடிகிறதா? முடிஞ்சது அப்படின்னா நீங்க சொல்றதா அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள. அவங்க பாக்குறாங்க, கண் கூட பார்க்க. இதுவரைக்கும் இப்படி இருந்த மனுஷனுக்கு இப்படி இருக்கிற காரணம் என்ன, இடையில என்ன நடந்துச்சு? இயேசு வந்தார். இயேசு வந்தப்ப ஜீவியமே மாறி இன்னைக்கு நம்மளை கொடுத்தா சாட்சி சொல்றத பெரிதல்ல, சாட்சியா வாழ்ந்து சாட்சி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம போய் சொல்லலாம், இயேசு ஆசீர்வதிக்கிறாரு, இயேசு வந்து என்ன விடுதலை ஆக்கிட்டாரு அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம ஜீவி அதற்கேற்றபடி இல்லை அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள
மாட்டாங்க. அப்ப முதல்ல நம்ம ஜீவியத்துல ஒரு மாற்றம் வரணும். சாட்சியா வாழ்ந்து நம்ம சாட்சியா அறிவிச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம பட்டணம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. வேதத்துல எழுதி வச்சதெல்லாம் ஏதோ ஒரு கதை அல்லங்க, இதெல்லாம் நடந்த காரியங்கள். அந்த பட்டணத்தார் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சருகணி பகுதி ஜனங்கள் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. எப்ப அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நம்ம சாட்சியா வாழ்ந்து அந்த ரட்சிப்பை நம்ம பிரசித்தப்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் இந்த பகுதி ரட்சிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்க. இதுதான் நம்ம தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல தேவன் செய்த நன்மைகளை சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது நம்ம பெற்ற ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும். இதுதான் நம்ம தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறீங்க? நிஜமா தானா? சாட்சியா வாழ்ந்து சாட்சியா பிரசங்கிக்கிறேன். இனிமே எப்படி இருப்பீங்க நான் கேட்க வரல. இது வரைக்கும் எத்தனை பேர் அப்படி இருந்து கொண்டு இருந்துக்கோம்? 50-50. முதல்ல கூட ஏதோ கொஞ்சம் செஞ்சிருக்கோம், நன்மையை நாங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்திருக்காங்க. ரெண்டாவது நாங்க இன்னும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் இந்த காரியத்துல ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. முதலாவது தேவன் செய்த நன்மைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை சாட்சியா வாழ்ந்து சாட்சியா அறிவிக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம தேவனுக்கு நன்றியா இருக்கிறது. அப்படி செஞ்சோம்னா கட்டாயம் நம்ம மூலமா நம்ம பகுதியில ஒரு பெரிய எழுப்புதல் வரும்.